இங்க ஒருத்தவனுக்கு பேசுற ஒரு புத்திசாலியான பூனை கிடைக்குது. அந்த பூனையும் எனக்கு ஒரு பூட்ஸ் வாங்கி கொடுன்னு கேட்கவே இவனும் அவன் கிட்ட இருக்க எல்லா காசையும் போட்டு ஒரு பூட்ஸையும் வாங்கி தரான். அந்த பூட்ஸ் போட்ட உடனே இது மனுஷனாவே மாறிடுது. இவங்க இருக்க ராஜ்யத்தை ஒரு தீய மந்திரவாதி தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு இவங்க வரி கட்ட நாள் வரவே அந்த பூனையும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு பக்கத்து ராஜ்யத்துக்கு போய் இவன் வேட்டையாடி போன எல்லா பறவைகளையும் அந்த ராஜாவுக்கே பரிசா கொடுத்து தங்க காசையும் வாங்கிட்டு வந்துருது. அது மட்டும் இல்லாம இந்த ராஜா கிட்ட இந்த பூனையை அமுச்சு வச்சவன் தான் அந்த மந்திரவாதியவே கொன்னு அந்த ராஜ்யத்தையே காப்பாத்திட்டான்னு பொய்ய சொல்றான். அந்த ராஜாவும் யாரா அந்த மாவீரன், அவனை நான் பார்த்தே ஆகணும்னு அந்த ராஜ்யத்துக்கு போகவே அந்த பூனையும் ஒரு பக்காவான பிளான பண்ணி அந்த ஆளுதான் இளவரசன்னு நம்ப வைக்குது. அது மட்டும் இல்லாம மந்திரவாதியை ஏமாத்தி அவன் கையாலேயே அவனையே எலியா மாத்தி அவனையும் சாப்பிடுறது. அந்த இளவரசன் தான் எல்லாமே பண்ணானி எல்லாருமே அவனை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வெளிநாட்டு அரசரும் தன்னோட பொண்ணு அவனுக்கு கட்டி வச்சிடறாங்க. இந்த பூனையை இனிமேல் விட்டு வச்சா சரிப்பட்டாகாதுன்னு அதை மந்திரியாவே மாத்திடுறாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.